அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலரி சாப்பாடோட பருப்பு கத்திரிக்காய் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 துண்டு மாங்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை 5 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டு நல்லா வரும் நமக்கு. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற கத்திரிக்காய், பருப்பு, மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா காய்கறி எல்லாம் தண்ணி எல்லாமே ஈவனாக வெந்து வந்திருக்கு. இதை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி 1க்கு 2 நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மற்ற லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 2 வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு தாளிப்புக்கு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2-3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாளிப்பு நம்ம கலரி குழம்புலேருந்தே நம்ம எடுக்கலாம். நான் தனியாக இதை வீடியோ பண்ணுறதுக்காண்டி தான் தனியாக தாளிக்கிறேன். நீங்கள் கலரி குழம்பும் இந்த பருப்பு கத்திரிக்காயும் ஒரே மாதிரி செய்கிறதா இருந்தால் அதிலிருந்தே தாளிப்பு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கிறலாம் அந்த தாளிப்பை. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கும். கடைசியில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் மாசித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஒரு யூனிக் ஃப்ளேவராகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை நம்ம பிரியாணி கூடயும் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.